ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் டே விலாக் தான் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் காலையில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. நான் சொன்னதுனால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 20K வந்துடும். பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு தான் நம்ம காட்ட போகிறோம். இன்றைக்கும் 5:30 தான். கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்கும். வெளில போகிறது அது இதில் முடிஞ்சுன்னா நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நைட் டைமில் எவ்வளோ லேட் ஆனாலும் சரி, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னும் போது மட்டும் கிச்சனை க்ளீன் பண்ண மாட்டேன். எப்போவுமே நைட் டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாமே அப்படியே கவுத்தவும் வச்சுருவேன். நைட்டு கூட நான் உங்களுக்கு நேற்று நைட்டு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு இது உங்களுக்கு நாளைக்கு தான் வரும். இன்றைக்கி நான் டேட் எவ்வளோன்னா 5ஆம் தேதி தான் நைட் எடுக்கிறதே. உங்களுக்கு க்ளீனிங் எல்லாமே போன வீடியோலேயே போட்டிருப்பேன். பாருங்கள், ஃபுல்லாக இப்போ க்ளீனாக இருக்குங்களா, வீடே சுத்தமாக இருக்குது. அந்த ஒரு இடத்துல மட்டும் விட்டுட்டேன். எப்போயாவது 5:30 வந்ததுக்கப்புறம் அது ஒரு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஷர்ட், கம்பெனி ஷர்ட்ஸு, துணிங்க எல்லாமே துவைக்கலான்னு இருக்கேன். ஹஸ்பண்டோட பேண்ட் எல்லாமே இருக்குது. இந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சிடலாமான்ற ஐடியாவில் இருக்கேன். பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி. கிளைமேட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஊற வச்சிடலான்னு இருக்குது மைண்டு. ஓகே, நான் ஊற வச்சுட்டு துவைக்க முடிஞ்சால் துவைச்சி முடிச்சிட்றேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இது கிடையாது, என்னென்னா பூங்க கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் அப்படியே பூஜை மட்டும் வேலைக்கு எடுத்து. இன்றைக்கி வேறு வேலைக்கிழமை இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட சாப்பாடு, பருப்பு குழம்பு. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தாளிச்சிருந்தார். அப்படி நல்லா இது பண்ணிகிட்ருக்கார், தீச்சி வச்சுருக்கார். இது ஹஸ்பண்ட்காக பரோட்டா. காலைல சாப்பிட முடிய மாட்டேங்குதுன்னு சொன்னார். இது பொரியல், பீன்ஸு உருளைக்கிழங்கு பொரியல். இது செய்கிறதுக்கே நான் 6:30 மணிக்கு எல்லாமே இது பண்ணேன். அதுக்கப்புறம் அக்கா சட்னி கொடுத்துருந்தாங்க. அதை பரோட்டாவில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். துணி எல்லாமே நேற்று நைட்டே துவைச்சிட்டேன். பாருங்கள், துவைச்சி போட்டதால் கொஞ்சம் இப்போ பெட்டராக இருக்குது. கிளைமேட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேற்று சரியான ஒரு மாதிரி சில்லுன்னு கிளைமேட் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சார் மேக்கப் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஹாய் சொல்ல சொன்னால் ஹாய் சொல்ல மாட்டேன்றீங்க. போதும் 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 போதும்பா, யாரும் பொண்ணு பக்கம் வர மாட்டாங்க. லேடிஸ் இருக்கா? இருந்தா என்ன பண்ணோம்? 42 டைம். பாய் அம்மு. நல்லா கட்டேஸ்ட்டு எப்பா அந்த வீடியோக்குள்ளே வந்தால் மட்டும் அந்த மூஞ்சி மட்டும் போயிடுது அப்படியே கோணையா. எடுத்துகிட்டு வாங்க. இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. சட்னி அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க. நான் சாப்பிட்றேன். சீயா பார்த்தீங்களா, நிறைய பேர் சொல்கிறீங்க நான் ஏதோ ஒரு ஆதுட்டுறேன்னா. மூக் ஹாய் எடுத்துகிட்டு வா. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். காலைல சாப்பாடு இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மார்னிங் நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி
ஹஸ்பண்ட் வந்து பொரியல் வச்சு சாப்பிட்றாரு, பரோட்டா. நான் வந்து சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். மதியத்துக்கு என்ன சாப்பாடு பார்க்கலாம். மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கோம். இது வீடியோ எடுத்துட்ருக்கேங்க்கா. வந்து இது முன்னாடி எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணணுன்னு எப்போவுமே நினைப்பேன். இப்போ என்னடானா வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ரொம்ப டயர்டாகிடுதா, சரி ஏதாவது தைக்கிறது இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ யூடியூப்லையுமே அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நைட் டைமில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவர் வந்து சாப்பிட்ருக்காரு, இப்போ தான் வந்தார். 8:30க்கு வந்தார். 8:30க்கு வந்துட்டு சாப்பிட்ருக்காரு. காலையில் செஞ்சது சாப்பாடு தான். என்னால் திருப்பியும் வந்து செய்ய முடியல. ரொம்ப உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். முன்னே இருந்ததை விட இப்போ வந்து ரொம்பவே என்னோடய ஃபேஸும் சரி, என்னோடய இதுவுமே ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணிக்குள்ளே படுத்துடணும்னு நினைப்பேன். அது அந்த நாள் மட்டும்தான் எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து இன்னுமே அதிகமாக ஓவர் வேலை இருக்கும். இன்றைக்கி வந்து என்னென்ன வேலை பார்த்தேன்னா, வந்த உடனே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பாப்பா பாஸ்தா பண்ணி கொடுத்தா, அதை சாப்பிட்ட உடனே கட்டிங் வந்து 2 சுடிதார் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கு வந்து கட்டிங்கே போடல. சரி நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து தேவைப்படும், எதுக்கு வாங்குறது வேஸ்ட்டாக அப்படின்றதுனால லைனிங் மட்டும் ஒரு 4 மீட்டர் வாங்கிட்டு வரணும். அந்த கலருக்கு ஏற்று இந்த ஞாயிற்றுக்கிழமை போனேன்னா வாங்கிட்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய 4 சாரியோட ப்ளவுஸஸ் எல்லாமே இருக்குது. அதை வந்து கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். கட்டிங் பண்ணிவிட்டு 2 பேண்ட்டுக்கு மட்டும் கட்டிங் பண்ணி வச்சுட்டேன். ஒடிசாலேருந்து எடுத்து வந்த புடவை 2மே வந்து நான் வந்து தைக்காமலே நான் ஏதோ பெரிய இது மாதிரி தைச்சதே எடுத்துகிட்டு வந்துக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா தொடர்ந்து நீங்களே பார்க்குறீங்க, வேலைக்கு போகிறதுனால மற்றவங்களுக்கான நான் வந்து தச்சுறேன். லம்பு சவுண்டு கம்க்கா. வீடியோ எடுக்கும்போதே உனக்கு ஃபோனை பார்க்கணுமா? ஹெட்ஃபோன் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதனால் மற்றவங்களுக்கு அப்படின்ற போது சீக்கிரமாக வந்து தச்சு தரேன். எனக்கு அப்படின்னும் போது ரொம்ப அந்த லேசினஸ்ஸாக இல்லை சோம்பேறித்தனமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வேலைக்கு போகிறதுனால அந்த மாதிரி இருக்கா, எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஸ்டிச் பண்ணணும்னு எப்பவும் நினைப்பேன். நிறைய டைம் இருக்கும், ஆனால் அதை வந்து செய்ய முடியாமலே போயிடும். இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வந்து எது கட் பண்ணணும், எது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது ஆரி ஒர்க் போடணுன்னு ரொம்ப ஆசை. ஆரி ஒர்க் போட்டு ஒரு ப்ளவுஸ் போடணுன்னு சொல்லிட்டு ஒரு கலர் க்ரீன் கலர், அதில் வந்து நல்லா மெரூன் கலர், இந்த ஒரு 4-5 சாரீ வந்து அதுக்கு வந்து மேட்சிங் ஆகிற மாதிரி அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை என்னால் சுத்தமாக வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. நான் ஆரி ஒர்க் போடணுன்னாவே ரொம்ப லேட் ஆகிடுது, ரொம்ப வந்து பேக் பெயின் ஆகிடுது. அதனாலே வந்து ஆரி ஒர்க் பக்கமே போகிறதில்லை இப்போல்லாம். அதனால் இப்போதைக்கு அந்த ஒர்க் வேண்டாம். மேக்ஸிமம் சாரியில் இருக்கிற ப்ளவுஸை வச்சு இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போயாவது ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி லீவ் விடும்போது நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா, தூங்கிட்டிங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன், அதுக்கு யாரும் என்ன கோச்சிக்காதீங்க. ஏன்னா என்னால் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கான டைமே இல்லை. நைட் காலையில் வந்து 6-5 அந்த மாதிரி எழுந்திரிக்கிறேன்னா, திருப்பி வந்து ஈவினிங் வந்து ஒரு 7:50. இன்றைக்கி தான் 5:30க்கு வந்தேன். 5:30க்கு வந்துட்டு 3 ப்ளவுஸ் கட்டிங், அதுக்கப்புறம் வந்து 2 ட்ரெஸ்ஸோட பேண்ட்டு, அதுவே கட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் இழுத்துச்சு. கால் வேறு சரியான வீங்கிடுச்சு. இன்றைக்கி வேலையை பார்த்ததுனால கால் வந்து வலி தாங்க முடியலாமல் மெதுவாக பண்ணதாச்சு. பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ணதாச்சு. இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
ஓகே பை பை, குட் நைட் எல்லாருக்கும். விஷ்கிவா.